கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் வாசிக்கலாம் தொடர்ந்து. அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அடுத்ததாக சொன்னபடி அப்படியே 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். வாசிக்கலாம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவராய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யென்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்போகால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். போதும். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். செய்தியின் தலைப்பாக பரம தரிசனம், தேவனுடைய பரம தரிசனம் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தின் தேவன் ஆபிரகாமை சந்திப்பதற்காக ஒரு மனித உருவிலே அவனை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை சந்தித்த தேவன் இந்த கடைசி நாட்களிலும் தேவனால் முன்குறிக்கப்பட்டு வேத வாக்கியத்தின்படி அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிக்கும் அவர் தரிசனமானார். அவர் நேற்றல்ல, அவர் இன்றல்ல, அவர் என்றுமே தரிசனமாக நமக்கு வெளிப்படுத்தி தர முடியும். அவருடைய தரிசனம் ஒரு காலம் மாறாது. நேற்றும் என்றும் என்று மாறாத தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களிலே பலமுள்ள தூதனாக அவர் நமத்திலே இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை அவனமாக அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி செய்திக்குள்ளாக கடன் செல்ல போகிறோம். பலமுள்ள தூதன் வந்தீ பலமுள்ள சூதனாக நீர் இறங்கி வந்தீரே. வெற்றிக்கீர சிங்கம் போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தீரே. பலமுள்ள தூதனாக நீர் இறங்கி
வந்தீரே. கட்சிக்கீர சிங்கம் போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தீரே. எழு எடிகள் முழங்கினதால் எழு சத்தங்கள் வெளிப்பட்டன. எழுதாமல் முத்திரை போடு வான சத்தம் உண்டாயிற்று. இறங்கினவர் கிறிஸ்துதானே. ஏழாம் தூதனை சந்தித்தார். இறங்கினவர் கிறிஸ்துதானே. ஏழாம் தூதனை சந்தித்தார். தேவ ரகசியம் வெளிப்பட்டதே. தேவ ரகசியம் வெளிப்பட்டதே. அல்லேலூயா கீதம் பாடுவேன், மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பேனே. அல்லேலூயா கீதம் பாடுவேன், மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பேனே. வல்லமுள்ள தூதனாக நீர் இறங்கி வந்தீரே. கட்சிக்கீர சிங்கம் போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தீரே. காலம் செல்லாது என்று உரைத்தார். தேவ ரகசியம் நிறைவேறிற்று. ஏழு முத்திரைகள் உடைத்து தந்தார். திறக்கப்பட்ட மீட்பின் புஸ்தகம் மணவாட்டியும் வாங்கி பூசித்தாள். தேனை போல மதுரமாயிற்றே. துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தாளே. மணவாட்டியும் வாங்கி பூசித்தாள். தேனை போல மதுரமாயிற்றே. துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தாளே. உம்மை என்று எனக்காரையா, உம்மோடுதான் வாழ்வேன் ஐயா. உம்மை என்று எனக்காரையா, உம்மோடுதான் வாழ்வேன் ஐயா. வல்லமுள்ள தூதனாக நீர் இறங்கி வந்தீரே. கட்சிக்கீர சிங்கம் போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தீரே. ஜெபிப்போம். வல்லமுள்ள தூதனாகிய கிறிஸ்து எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்தி அதை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்கள் இருதை கண்களை திறந்து கொடுத்தீரே. ஸ்தோத்திரங்கத்தாம். மணவாட்டிக்குரிய ஆகாரமாக 7 இடிமுழக்கத்தின் செய்தியானது ஆண்டவரே திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தோடு நீர் இறங்கி வந்தீர். ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. 7 இடிமுழக்கத்தின் செய்தியை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும் ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் ஆசீர்வதித்து அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்படும் செய்யும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. அதை கேட்க போகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுபவர்களாக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? நாம் செய்திக்காக கடன் சொல்லுவோம். நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவாக இருக்கிறது என்றால், தேவனுடைய பரம தரிசனம். தேவனுடைய பரம தரிசனம் எங்கு ஆரம்பித்தது, எங்கு முடிய போகிறது என்றால், ஆரம்பமானது, ஆனால் அது முடிவே வராது. இந்த நாட்களிலும் தேவன் நமக்கு தரிசனமாக முடியும். ஆமென். உங்களுக்கும் தரிசனமாக முடியும். தேவன் தீர்க்கதரிசிக்கு மாத்திரமே தரிசனமானார் என்று நினைப்பது தவறு. நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தரிசனமாக முடியும் என்பதை பழைய ஏற்பாட்டில் தொடங்கி புதிய ஏற்பாட்டில் கொண்டு நாம் இணைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒரு நாள் ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் பகலில் உஷ்ணமான வேளையில் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர் அவனை நோக்கி வருகிறார்கள். எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆபிரகாம் வீட்டுக்குத்தான் அவர் கடந்து வந்தார். ஆண்டவராக இயேசு மத்திய வானத்திலே சந்திக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களை அவர் சந்திப்பார். ஆமென். அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அநேக நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக நாட்களாக அது எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் பகலின் உஷ்டமான ஒரு வேளை என்னென்றால், தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், ஒரு கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது உன் மனைவி உனக்கு குமாரனை பெறுவாள் என்ற வாக்குத்தத்தத்துக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் நடந்த சம்பவம் என்னவென்றால், ஆபிரகாமுடைய 75 வயதிலே தேவன் அவனுக்கு தரிசனமானார். மெசொப்பொத்தாமியா என்ற இடத்திலே தேவன் முதலாக ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அப்பொழுது தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாமே, வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இவ்வண்ணமாக உன்னுடைய சந்ததி இருக்கும். கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இவ்வண்ணமாக உன்னுடைய சந்ததி இருக்கும் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இறுக பிடித்து கொண்டான். அதை நிறைவேறுவதற்கு பொறுமையோடு காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒரு வார்த்தை உரைத்து விட்டால் அது நிறைவேறாமல் போவதே இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. மனிதர்கள் மாறலாம், உலகம் மாறலாம், வானம் மாறலாம், பூமி மாறலாம், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. காரணம், வார்த்தையே தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை ஒரு காலம் மாறவே மாறாது. காரணம், வார்த்தை தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். கவனிக்க வேண்டும். ஆகையால் பின்பு அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிற்பாடு சுமார் 24 ஆண்டுகள் கழித்து, ஆபிரகாமுடைய வயது 75 இருந்தது. ஆபிரகாம் தன் இளம் வயதிலேயே இளம் வயதுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். கிட்டத்தட்ட அவளுடைய வயது 17 இருந்தது. ஒரு 17 வயதில் இருந்த வாலிப பெண்ணை 27 வயதுடைய ஆபிரகாம் அவளை திருமணம் செய்து கொண்டான். இளம் வயது சந்தோஷமாக கடந்து சென்றாலும் அவர்களுக்கு குழந்தை என்பது இல்லை. காலங்கள் கடந்தது. கிட்டத்தட்ட 75வது வயது வரும்பொழுதுதான்
கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தரிடத்தில் அவன் முறையிடுகிறான், கர்த்தாவே எனக்கு பிள்ளை இல்லை, நீ கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இவ்விடமாக உன் சந்ததி இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இவ்வளவாக உன் சந்ததி இருக்கும் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு பொறுமையோடு கூட காத்திருந்தான். கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு வயது 100 நெருங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 75 வயதிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. 99வது வயது வரும்பொழுது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நாமும் கூட நாம் ஒரு இமைப்பொழுதிலே மறுமாகி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறபடி அந்த நாள் எப்பொழுது வரும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாளையும் அறியாதபடினால் நீங்கள் விழித்திருங்கள், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆகையால் நாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். தீர்க்கதரிசி எதிர்பார்ப்புகள் என்ற தலைப்பிலேயே ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வருவீர்களானால் கர்த்தர் உங்களை ஏமாற்றுவது இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்புகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அது வாக்குத்தத்தமாக இருக்கும் பட்சத்தில் தேவன் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இங்கே நடக்குது என்ன? ஆபிரகாம் கிட்டத்தட்ட 99 வயதாக இருக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் படக்கூடிய உபத்திரவத்தையெல்லாம் கர்த்தர் நினைத்து ஒரு நாள் அவர் இறங்கி வருவது போல, ஆமென், ஆபிரகாமுடைய வீட்டுக்கு அவர் இறங்கி வருகிறார். பகலின் ஒரு உஷ்ணமான வேளை. நாமும் கூட இந்த பகலின் உஷ்ணமான வேளையில் தான் இருக்கிறோம். ஆமென். அப்படியானால் நம்ம மத்தியில் கூட தேவன் வந்திருக்க வேண்டுமே. ஆமென். 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். தேவன் ஒரு காலம் இருப்பேன் என்று சொல்ல மாட்டார், இருக்கிறேன். காரணம், அவர் நித்தியமானவர். அல்லேலூயா. நாம் அதை பார்க்கலாம். மோசையோடு தேவன் அப்படித்தான் பேசினார். ஒரு நாள் பற்றி எரிகிற முட்செடிவின் நடுவில் இருந்து தேவன் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அப்படி தரிசனம் ஆகும் பொழுது மோசே அந்த அற்புதமான காட்சியை பார்ப்பதற்கு பயந்து கிட்டே சென்றான். உள்ளே வேதம் சொல்கிறது, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே, அப்பொழுது மோசே மோசே என்று தேவன் அக்கினியின் நடுவில் இருந்து அவனை அழைக்கிறார். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமியாக இருக்கிறது என்று சொன்னான். அல்லேலூயா. ஆபிரகாம் மன்னிக்கும், மோசே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். கர்த்தர் அவனோடு பேசினான். ஆமென். அந்த பற்றி எரிகிற முட்செடியின் நடுவில் இருந்து பேசும்போது, நீர் யார் என்று கேட்ட பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்களித்தார். தேவன் நித்தியமானவராக இருக்கிறதுனால எப்பொழுதும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அந்த வார்த்தையை மாற்றக்கூடாது. நாம் நம்மில் ஒரு சிலர் ஜெபிக்கும் பொழுதே, ஆண்டவரே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கு கூடியிருந்தாலும் அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னீரே அப்படின்னு சில பேர் ஜெபிக்கிறத நான் கேட்குறேன். அது தவறு. இருப்பேன் என்றால் அது வருங்காலத்தை குறிக்கிறது. தேவன் எப்பொழுதும் நிகழ்காலமாகவே இருக்கிறார். அதனால ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் இருப்பேன் என்று ஒரு காலம் சொல்லவே இல்லை. பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே கூட அவர் தன்னை மாற்றலை. என்ன மாற்றலை? அவர் என்ன சொன்னார்? 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான்
இருக்கிறேன் என்று தான் சொன்னார். அடுத்து, உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தான் சொன்னார். எங்கேயாவது இருப்பேன் என்று சொன்னாரா? நம்ம ஜெபத்தில் கூட தப்பு பண்ணிடுறோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அப்படி ஒரு காட்சி அங்கே நடக்கிறது. சரி, ஆபிரகாமுடைய காரியத்தை பாரு. ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அப்படியாக பகலின் உஷ்ணமான வேளையிலே 3 புருஷர்கள் ஆபிரகாமுடைய வீட்டை நோக்கி வருகிறார்கள். ஆபிரகாமுடைய வீட்டை நோக்கி வரும்பொழுது நாம் பார்க்கிறோம், பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆபிரகாம் அவரை எதிர்கொண்டு ஓடி, பாருங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்கிறார் என்று பாருங்க. எதிர்கொண்டு ஓடி அவரை வரவழைத்து, இதோ மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று தண்ணீரை கொண்டு கொடுத்தான். கொளுத்த கன்றை அடித்தான். அப்பங்களை செய்து பால் வெண்ணெய் எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்து அவர் கால்களை கழுகி சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த பிறகு, உன் மனைவியாக சாராள் எங்கே என்று கேட்டான். அல்லேலூயா. பாருங்கள், உன் மனைவியாக சாராள் எங்கே? அது கூடாரத்தில் இருக்கிறாள். ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது உன்னுடைய மனைவி உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவன் மூலமாக உன்னுடைய சந்ததி விளங்கும். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு நம்மை இம்மைப்பொழுதில் மறுக்குவார் என்று முதலாம் சபையின் தூதனும் அப்போஸ்தலனுமாகிய தீர்க்கதரிசியுமாக பவுல் பிரசங்கித்திருக்கிறார். முதலாம் சபையின் காலத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளப்படுதலை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் காலம் 2000 ஆண்டு கடந்து போகிறது. ஆனாலும் நாம் அதில் விசுவாசம் வைத்து கொண்டுதான் இருக்கிறோம். காரணம், அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆமென். ஆகையால் அந்த விசுவாசத்தோடு ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல ஆபிரகாமுடைய விசுவாச ராஜரீக சந்ததியும் அதை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு இமை பொழுதில் மர்வமாகி ஆகாயத்தில் சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடு இருக்கிறவன், அதுதான் மணவாட்டி. அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமை அவர் அழைக்க, அவன் அதுவரைக்கும் ஆபிராம் என்று அழைக்கப்பட்டவன், இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் என்று அழைக்கிறார். ஒரு ஹாம் என்ற ஒரு வார்த்தையோடு கூட வரும் பொழுதுதான் எலோகிம், ஹாம் என்ற வார்த்தை தேவனுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். ஆகையால் தேவன் அவனுக்கு தரிசனம் ஆவதற்கு முன்பாக ஆபிராம் என்று, இனிமேல் உன் பேர் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம், அந்த ஹாம் என்ற வார்த்தையை கொண்டு வருகிறார். இந்த கடைசி நாட்களில் ஒரு செய்தியாளர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவர் பேர் பிரன்ஹாம். ஆமென். அல்லேலூயா. அந்த ஹாம் என்ற வார்த்தை என்றால் அதற்கு என்ன அர்த்தம்னா தேவனை குறிக்கிறதா. எல்லோஹிம் என்ற வார்த்தை குறிப்பது தான் ஹாம் என்று தீர்க்கதரிசி விளக்கம் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அந்த பெயர் மாற்றத்துக்கு பிற்பாடு தான் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறாராம். உன் மனைவி சாராய் என்ற பெயர் அல்ல, அவர் இப்பொழுது சாராள் என்று அழைக்கப்படுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நம்முடைய பெயரும் ஒரு காரணமாக இருக்கலாம். என தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எண் கணித சாஸ்திரம் வேதாகமத்தில் இருக்கிறது, அதே போல உங்கள் பெயரை போன்றே உங்கள் ஜீவியமும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகிய நம்முடைய பெயருக்கும் நம்முடைய ஜீவியத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுகிறார். அதனால்தான் கர்த்தர் அங்கு பாருங்க, பேதுருவை பெயரை அங்கே மாற்றி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சீமோன், அல்லேலூயா, பேதுரு என்று அழைக்கப்படுகிறார். ஆகையால் கர்த்தர் அந்த பெயரை மாற்றுகிறார். அநேகருடைய பெயர் மாற்ற, யாக்கோபு அல்ல, இனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நாம் எப்படி ஞானஸ்தானம் பெறும்போது நமக்கு அந்த பழைய உலக பிரகாரமான அந்த சாமி பெயர்லாம் நாம் வச்சுருப்போம். ஆனால் பாருங்கள், நாம் ஏன் ஒரு கிறிஸ்தவ பெயரை நாம் வைக்கிறோம் என்றால், பெயருக்கும் நமக்கு என்ன இருக்குது? ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா.
அதனால இனி ஆபிராம் அல்ல, நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். நீ சாராய் என்றல்ல, நீ சாராள் என்று அழைக்கப்படுவாய். இப்பொழுது கர்த்தர் தரிசனமாகிறார். தீர்க்கதரிசி சொல்கிறார், பெயர் மாற்றத்துக்கு பிற்பாடுதான் அங்கு சந்திக்கிறார் என்று சொல்லுகிறார், தரிசனமாகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகையால் அதே விதமாகவே ஆபிரகாமுடைய விசுவாச வித்துக்களுக்கும் அவர் தரிசனமாகிறார். இன்றைக்கு அநேகர் இனிமேல் நாம் தேவனை தரிசிக்கவே முடியாது அல்லது இயேசுவை தரிசிக்கவே முடியாது என்று சில பிரசங்கங்களை செய்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. தேவன் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒவ்வொருவருக்கும் தரிசனமாய் கொண்டே தான் வருகிறார். அதை மாற்றவே முடியாது. அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார், அவர் ஈசாக்குக்கு தரிசனமானார், அவர் யாக்கோபுக்கு தரிசனமானார், அவர் மோசேக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அப்படியே நீங்கள் கடந்து வரும் பொழுது கிதியோனுக்கு தேவன் தரிசனமானார். இப்படி ஒவ்வொருவருக்கும் தேவன் தரிசனமாய் கொண்டே வருகிறார். அது புதிய ஏற்பாட்டிலையும் நீடிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆரம்பமான அந்த தரிசனம் நின்று போகவில்லை. அது அப்படியே தொடர்ந்து அந்த தரிசனம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. பாருங்கள், அவர் என்ன செய்கிறார்? ஒரு நாள் பவுல் அப்போஸ்தலனுக்கு தரிசனமானார். ஆமென். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதலாக மகதலேனா என்ன சொல்லப்பட்ட மரியாளுக்கு அவர் தரிசனமானார். அப்பொழுது ஒரு மனித உருவிலே அவர் தரிசனமானார். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு மனித உருவில் தரிசனமாகிறார். மரியாள் அதை பார்த்து தோட்டக்காரன் என்று எண்ணியிருக்கிறார். பார்வைக்கு ஒரு மனிதனை போல இருக்கிறது, ஒரு தோட்டக்காரனை போல இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே அது யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசேக்கு தரிசனமான அதே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே ஒரு மனிதனாக வாழ்ந்தார். ஆபிரகாமுக்கு முன்பாக ஒரு மனிதனாக இருந்தவர். அவர் இந்த உலகத்தில் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலிலே வந்தார். ஆதியிலே இருந்ததும் நாங்கள் கேள்விப்பட்டதும் நாங்கள் தொட்டதுமாயிருக்கிற அந்த ஜீவ வார்த்தை குறித்து பேசுகிறோம் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அது மாறவே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுவதே கிடையாது. அவர் என்றைக்கும் அவ்வண்ணமாகவே தன்னுடைய முகமூடியை மாற்றிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் தம்மை மாற்றிக்கொள்வதில்லை. தம்முடைய இருப்பிடத்தை, தம் வசிக்கும் இடத்தை அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். ஆனால் அடையாளம் கண்டுகொள்வது வெகு சிலர் தான் அடையாளம் கொண்டுவார்கள். பாருங்கள், மரியாள் கூட தோட்டக்காரன் என்று எண்ணினார். ஆமென். ஆனால் இயேசு சொன்னார், மரியாளே, ஓ, இந்த வார்த்தை எங்கேயோ நான் கேட்டது போல இருக்கிறதே. உடனடியாக அவள் அடையாளம் கண்டுகொண்டு ரபூனி, போதகரே என்று கூறுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அங்கு தரிசனமாகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே முதலாக மரியாளுக்கும், பின்பு எம்மாவூர் சீசர்களுக்கும், பின்பு அப்போஸ்தலர்களுக்கும், பின்பு 500 பேருக்கும் அதிகமான பேர்களுக்கும் தரிசனமானார். அப்படி தரிசனமாக்கி கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு தரிசனமாக மாட்டாரா? சொல்லுங்கய்யா, தரிசனமாவாரா? தரிசனமாக மாட்டாரா? இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காண முடியும். ஆமென். யோபு சொல்லுகிறார், நான் அவரை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது அவரை நான் காண்கிறேன். மோசே ஒரு மனிதன் நடந்து போவது போலவே அந்த காட்சியை அவர் பார்க்கிறார். ஆமென். பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், நான் உன் முகத்தை என்ன செய்வேன்? மறைப்பேன். என் முகத்தை நீ பார்க்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய முகத்தை பார்த்து ஒருவரும் உயிரோடு கூடாது. அது பழைய ஏற்பாட்டில். ஏன்னா அந்த தேவனுடைய மகிமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் கீழாக இருக்கிறவர்கள் அதை காணும்படிக்கு தகுதியற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழாக இருக்கிற நாம் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் அவரை முகமுகமாக தரிசிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக தேவன் இன்றைக்கும் தேவனாகவே இருக்கிறார்.
அவரை தரிசிக்க முடியாது என்று சொன்னால் அது தவறான வஞ்சனையான போதகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நிச்சயம் அவரை தரிசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகையால் இப்படியாக அவர் ஒவ்வொருவருக்கும் தரிசனமாகி கொண்டே வருகிறார். ஒரு நாள் நாம் பார்ப்போம், ஆபிரகாம் மம்ரே சமபூமிக்கு வந்தான். அவன் கொடுத்த உணவெல்லாம் சாப்பிட்டு திருப்தியானான். பின்பு ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் நான் வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் தன் உள்ளத்தில் நகைத்து கொண்டு, இது எப்படி ஆகும்? ஆமென். இது எப்படி ஆகும்? நான் கிழவியாக இருக்கிறேன். ஆமென். ஸ்திரீகளின் வழிபாடு அவளுக்கு நின்று போயிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போயிருந்த அந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் கிழவனாக இருக்கிறான். என் ஆண்டவன் கிழவனாக இருக்கிறான். எங்கள் சரீரம் செத்து போன நிலையில் இருக்க. செத்து போனது என்று அர்த்தம் என்ன? சரீரத்தின் உணர்வுகள், சரீரத்தின் செயல்பாடுகள் செயலற்ற விதமாக இருந்தது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமான புதிதில் அவர்களுடைய உணர்வுகள் அதிகமாக செயல்படும். அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தமாக இருப்பார்கள் எல்லாவற்றிலும். அப்படிப்பட்ட உணர்வுகள் காலப்போக்கில் வயது ஆக 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 அந்த உணர்வுகள் முற்றிலும் செயலற்று போய்விடும். அதுதான் ஆபிரகாமுக்கு அந்த உணர்வுகள் செயலற்று போனது என்று தீர்க்கதரிசி சொல்றார். சாராளுக்கும் அந்த உணர்வுகள் செயலற்று போனது என்று பாருங்கள். சரீரம் செத்து போனது என்று சொன்னால் அங்குதான் இருக்கிறார்கள். ஆபிரகாம் அங்குதான் இருக்கிறான், சாராள் அங்கு இருக்கிறார். செத்து போனது என்றால் அர்த்தம் என்ன? அவருடைய உணர்வுகள் செத்து போயின. ஆமென். அவருடைய உணர்வுகள் செத்து போயின. சரி, இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் சாராளுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் அதே ரூபத்தில் தரிசனமாகி சாராளுக்கும் சபைக்கும் ஒரு மாற்றம் உண்டாகும் முன்னர், அதுவே அவர் சபைக்கு அளித்த கடைசி ஒரு அடையாளம். ஆமென். த லாஸ்ட் சைன் என்று ஒரு செய்தியை நான் கடைசி அடையாளம் என்று காரைக்காலில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆமென். கடைசி அடையாளம் என்ன? நல்ல கவனிங்க. சாராள் சபை, சாராள் சபையாக இருக்கிறாள். அந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் தேவன் மனிதர் ரூபத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்துதல். அதே போல இந்த காலத்தில் சபை அல்லது மணவாட்டிக்கு தேவன் அதே மனித ரூபத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவர் தம்முடைய சிந்தையை ஒருபோதும் மாற்றுவதில்லை. அதே போன்று இன்றைக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் அதுதான். ஓ சபையே, நீ கடைசி அடையாளத்தை பெற்றுவிட்டாய். இனி காலம் செல்லாது. நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். அதுதான் ஆபிரகாமுக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடைசி அடையாளமாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், ஸ்திரீ என்பது வேதாகமத்திலே சபை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய அவள் சாராள், அவளோடு இருக்கும்படியான உணர்வு இழக்கப்பட்டிருந்தது, செத்து போயிருந்தது. நான் எதை பொறுப்படுத்தி கூறுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தீர்க்கதரிசி அதை வெளிப்படையாக சொல்லாமல் அதை மறைமுகமாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, அந்த உணர்வுகள் செத்து போய்விடும். அதாவது அந்த மாம்ச புலன்களுடைய உணர்வுகள் செத்து போன நிலையில் இருக்கிறது. அதுதான் சரீரம் செத்து போனது என்பதற்கு அடையாளம். அதாவது குடும்ப உறவு முறைகள் அநேகமாக 20 வருடங்களுக்கு முன்னர் தொடர்பு இருந்திருக்கலாம், அல்லது எனவே அவர்கள் அந்த வகையில் மரித்து போயிருந்தனர். சரீரம் செயலற்றதாக, உணர்வு இல்லாததாக மரித்த நிலையில் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. சாராளும் ஆபிரகாமும் சரீர பிரகாரமான உணர்வுகளில் மரித்து போயிருந்தனர். சாராளுடைய கர்ப்பமும் மரித்து போயிருந்தது. ஆனால் என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது? அவள் என் ஆண்டவனும்
நானும் அவ்வளவு முதிர் வயது உள்ளவர்களாய் இருக்கையில் இன்பம் உண்டாகுமோ? ஆமென். அது எப்படி என்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? ஒரு கேள்வி வந்ததுனால அவள் நகைக்கிறாள். ஆமென். நாங்கள் அங்கே வருடங்களாகவே அந்த விதமான உறவு முறைகளில் இருந்து முடிவுற்று போனவர்களாய் இருந்து வருகிறோம். ஆமென். அது அவருக்கு கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது, அது எனக்கும் கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் அந்த வாலிப வயதில் நாங்கள் இன்பம் உண்டாக சந்தோஷமாக எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ வயதாகி அந்த உணர்வெல்லாம் செத்து போய்விட்டது. ஆமென். ஆகையால் இனி நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமோ? அதைத்தான் அவள் நகைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது தூதனானவரோ அவள் ஏன் நகைத்தாள்? அவள் ஏன் தன்னுடைய உள்ளத்தில் அவ்வாறு எண்ணினாள்? ஏன் அவள் இதை கூறினாள் என்று கேட்டார். ஆமென். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஏதோ காரியம் சம்பவிக்கும் முன்னர் அதுவே கடைசி அடையாளமாக இருக்கிறது. நமக்கு காலம் இல்லை, என்ன கடைசி ஆளையாலும் சபையில் வந்தாகிவிட்டது. ஆமென். இப்பொழுது தேவன் அவர்களை மீண்டுமாக வாலிப மனிதனாகவும் வாலிப பெண்மணியாகவும் மாற்றினார். நல்ல கவனிக்கணும். ஆபிரகாமுடைய சரீரத்தை ஒரு வாலிபனுடைய சரீரத்தை மூலம் மாற்றினாராம். சாராளுடைய சரீரத்தையும் ஒரு வாலிப பெண்ணை போல சரீரத்தை மாற்றினார். ரெண்டு பேருடைய சரீரமும் இளமையாக மாற்றப்பட்டது. ஆமென். அப்படி இளமையாக மாற்றப்பட்டது என்பதை நாம் காண்கிறோம். ஆனால் இந்த இளமையாக மாற்றப்பட்ட சரீரத்தின் மூலமாக ஒருவேளை மறுபடியும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ? முடியவே முடியாது. ஏன்னா ஆபிரகாமுடைய உணர்வுகள் செத்து போய்விட்டது. ஸ்திரீகளின் வழிபாடு சாராளுக்கு நின்று போய்விட்டது. இனிமேல் எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? நாங்கள் குழந்தையை பெறுவது எப்படி என்ற ஒரு கேள்வி வந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமுடைய சரீரத்தையும் சாராளுடைய சரீரத்தையும் இளமையாக மாற்றினார். அல்லேலூயா. இளமையாக மாறும் பொழுது இளமையாக இருக்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன விதமான மாம்ச புலன்களுடைய உணர்வுகள் உண்டாகுமோ அது மறுபடியும் அங்கு இருந்தது. ஆனால் இப்பொழுதும் இந்த சரீரத்தை கொண்டு அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா 17 வயசிலிருந்து இத்தனை ஆண்டுகள் அவர்கள் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார்களே, ஏன் அந்த குழந்தை பிறக்கலை? அப்பொழுது அந்த இளமையின் உணர்வுகள் அவர்களுக்கு இருந்ததே, அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இன்பம் உண்டாயிருந்ததே. அப்படி என்றால் ஏன் குழந்தை பிறக்கவில்லை? மறுபடியும் தேவன் இளமையான சரீரத்தை மாற்றினாலும் அந்த உணர்வுகள் திரும்ப வந்தாலும் மீண்டும் குழந்தை பிறக்குமோ? ஆமென். அது ஒருபோதும் இல்லை. அதற்கு மேலாக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். ஆமென். கவனிங்க, அதற்கு மேலான ஒரு காரியம் இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்கிறார், 17 வயதிலிருந்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தை பெற முடியலன்னா மறுபடியும் இளமையான சரீரம், மறுபடியும் இளமையான சரீரத்தை வைத்துக்கொண்டு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆமென். இல்லை. ஆமென். அவர் வெறுமனே ஒரு வாலிப மனிதனாகவும் வெறுமனே ஒரு வாலிப பெண்ணாகவும் மட்டும் மாற்றவில்லை. அவர் அதை மாத்திரம் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு இருந்திருந்தால் அதே காரியம்தான் மறுபடியும் காணப்பட்டிருக்கும். சரீரம் இளமையாக மாற்றப்பட்டு அந்த உணர்வுகள் எல்லாமே திரும்ப அழைக்கப்பட்டு மறுபடியும் அவர்கள் கூடி வாழ்ந்திருந்தால் மறுபடியும் அதே காரியம்தான் நடந்திருக்கும். ஏனென்றால் பல ஆண்டுகளாக அதைத்தான் செய்து வந்தார்கள். ஆமென். அப்ப இளமையாக மாற்றப்பட்ட பிற்பாடும் அது நடக்குமா என்றால் அப்பொழுது முன்னே நடந்திருக்க வேண்டுமே. ஆமென். நான் சொல்லுகிறது புரியுதா பிரியமானவர்களே? ஆமென். பாருங்க, அதே காரியம்தான்
ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு இருந்திருந்தால் அதே காரியம்தான் காணப்பட்டிருக்கும். பாருங்கள், அவர்கள் ஏனென்றால் அவள் ஏறக்குறைய 16 அல்லது 17 வயதாக இருக்கும் பொழுதே அவன் அவளை விவாகம் பண்ணியிருந்தான். ஆமென். அப்பொழுது அவன் ஒரு வாலிப மனிதனாக இருந்தான். அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே பிள்ளை இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். ஆமென். எனவே அவர்களை மீண்டும் அந்நிலையில் வைத்திருந்தால், மீண்டும் என்றால் செத்துப்போன கர்ப்பத்துக்கு உயிர் கிடைத்தது, செத்துப்போன சரீரத்துக்கு மறுபடியும் பலன் கிடைத்தது. ஆமென். மறுபடியும் அந்த வாலிப உணர்வுகளும் திரும்ப வந்து விட்டது. ஆனால் இப்பொழுது இந்த வாலிப சரீரத்தையும் வாலிப பெண்ணுடைய சரீரத்தை கொண்டு குழந்தை பிறக்குமா என்றால், அப்படியானால் அது முன்னமே பிறந்திருக்க வேண்டுமே, ஏன் இல்லை? அல்லேலூயா. அதற்குத்தான் ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் அவர் வித்தியாசமான ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆமென். ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் பெற்றுக்கொள்ள போவதாக இருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை மாற்ற வேண்டியதாக இருந்தது. நல்ல கவனிங்க, நம்முடைய சரீரமும் ஒரு நாள் என்ன செய்யப்பட போகிறது? மாற்றப்பட போகிறது. எவ்வளவு வயதானாலும் சரி, 86 வயதுள்ள ஒரு வயதான பெண்மணியை கிறிஸ்துக்குள் வழிநடத்தின அந்த பெண்ணை ஒரு இளம் வயது 20 வயதுள்ள ஒரு பெண்ணாக தீர்க்கதரிசி அந்த தரிசனத்திலே பார்க்கிறார். ஆகையால் நாமும் ஒரு இளமையான வயதுடைய, ஆமென், அல்லேலூயா, வாலிப பெண்ணாக நாம் காணப்படுவோம். ஆனால் அது மாத்திரம் போதுமா என்றால் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அப்படியானால் இதற்கு மேல் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் இளமையாக மாற்றப்படுவது உண்மை. ஏன் ஆபிரகாமினுடைய சரீரத்தை இளமையாக மாற்றினார், சாராளுடைய சரீரத்தை இளமையாக மாற்றினார். அது முன்பு போலவே தானே இருக்கிறது. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குமாரனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய முழு அமைப்பையும் மாற்ற வேண்டியதாக இருந்தபடியால் குமாரனை பெற்றுக்கொள்ள அவர்களை திரும்ப மீண்டும் வாலிபமாக்கி அவர்களை மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஆமென். அதே காரியத்தை அவர் அடுத்து செய்ய போகிறாரே, அதற்கு ஆபிரகாமுக்கும் அவனுடைய குழுவிற்கும் அந்த அடையாளம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட பிறகு எங்க வர்றார் பாருங்க. ஆபிரகாமுடைய குழு அல்லது ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி அப்படின்னா, ஆபிரகாமுடைய சரீரம் மாற்றப்பட்டது, சாராளுடைய சரீரம் மாற்றப்பட்டது. ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியாக உங்களுடைய சரீரம் நிச்சயம் ஒரு நாள் மாற்றப்படும். என்ன யாராவது வயதானவர் சொன்னால் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களுக்கு. யார் சொன்னா? கர்த்தருக்குள்ள கழுகு போல செட்டை எடுத்து எழுப்பி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நினைக்க வயசு ஆயிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. உற்சாகமாக தேவன், ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் இதற்கு மேலாக ஒரு பலத்தை, பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்மை வழி நடத்துகிறது. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டையடித்து எழும்பார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு காலெல்லாம் மதன்னு இருக்குது சொல்கிறேன். டெய்லி வாக்கிங் போ. ஏன் மதன்னு வருது? நான் 3/4 மணி நேரம் டெய்லி வாக்கிங் போகிறேன். 3/4 மணி நேரம், நான் ஈவினிங் டைம் எடுத்தா இன்னும் 3/4 மணி நேரம், 1.5 மணி நேரம் நடப்பேன். கார் இல்லைன்னா திருநெல்வேலிக்கு நடந்து கூட போயிடலாம். ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ள முடியும். ஆமென். சில பேர் அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான்லாம் வயதாயிட்டுங்கிற ஃபீலிங்கே எனக்கு கிடையாது. ஆமென்.
அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா நம்ம வாக்குத்தத்தத்தின் பேரில் சார்ந்து இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட கடைசி அடையாளம் சபைக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆயிற்று. ஆபிரகாமுடைய சரீரம் மாற்றப்பட்டது போல நம்முடைய சரீரம் மாற்றப்பட போகிறது. சாராளுடைய சரீரம் இளமையாக மாற்றப்பட்டது போல நம்முடைய சரீரமும் இளமையாக மாற்றப்படுகிறது. ஆனால் இதற்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆமென். அங்கதான் நம்ம வரணும். சரீரம் மாற்றப்பட்டால் மட்டும் போதாது பிரியமானவர்களே. ஆமென். இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்களா, ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், இதை கொண்டு நீ எடுத்துக்கொள்ளப்படுறதுல போக முடியாது. ஆமென். அதுவல்ல, இதுக்கு மேலே ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்கள், அதைத்தான் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. என்ன சொல்றாருன்னா, சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் அப்படியே நடக்கும் என்று அவர் கூறினார். நீதி மானாகுதலின் ஊடாக, பரிசுத்தமாகுதலின் ஊடாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் ஊடாக, குமாரனை ஸ்தானத்தில் வைத்தலின் ஊடாக, அவரை குறித்த அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களின் ஊடாக, இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கும்படியான அவருடைய பிரசன்னத்தில் இருந்து கொண்டிருத்தலின் ஊடாக மற்றும் இது போன்றவைகளின் ஊடாக செய்யப்பட்ட, பாருங்க, நாம இதன் ஊடாக கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, இப்பொழுது அங்கே என்ன சம்பவிக்கிறது? அடுத்த காரியம் என்ன? அது சரீர மாற்றம். ஆமென். அடுத்த இனி அடையாளம், கடைசி அடையாளம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன ஆயிட்டுது? சரீர மாற்றம் ஆகியாச்சு, இளமையாக மாற்றப்பட்டாச்சு. அடுத்த காரியம் என்ன? ஆமென். அடுத்த காரியம் என்னவென்றால் சரீர மாற்றம். அந்த மாற்றம் முதலாவது தேவன் மனிதர் ரூபத்தில் தன்னை ஆபிரகாமுக்கும் அவருடைய குழுவுக்கும் வெளிப்படுத்துகிறது. அது நிறைவேறிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. நான் கடைசி கால செய்தியின் அடிப்படையில் நிறைய பாடலை பாடிட்டு இருக்கிறேன். இப்போ கூட இந்த பாடலை நான் ஏற்றி பாடினது தான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் கவனிங்க, இந்த சரீரம் என்பது என்னவாகிறது? ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. நீ நினைக்கிறீங்க பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நாம் ஒரு இமைப்பொழுதுல மர்வமாகி ஆகாயத்தில் ஒரு சந்திப்போன்னு இருக்கு, அப்படித்தானே வசனம் சொல்லுது. ஆனால் இன்னொரு வசனம் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே வருகிறது. என்னுடைய வெளிப்புற சரீரம் வயதானதா தோற்றலாம், ஆனால் உட்புற சரீரம் இருக்கிறதே அது இளமையாகி கொண்டே வருகிறது. அதனால தான் நம்ம உற்சாகமா இருக்க முடியுது. அல்லேலூயா. உள்ளான மனிதன் பவுல் சொல்றார், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றார். அப்ப அந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு, பாருங்கள், வேத வசனம் சொல்லுது, மாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்ப நாம என்ன ப்ராசஸ்ல இருக்கோம்? அல்லேலூயா. மறுரூபப்படுதலினுடைய ப்ராசஸ்ல தான் நாம இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதே உள்ளுக்குள்ளான ஒரு மாற்றம் வருகிறதா இல்லையா? எங்க மாம்சம் பலகீனம் உள்ளதுங்க, ஆவி உற்சாகம் உள்ளதுங்க. பைபிள் சொல்லுது உங்கள் மாம்சம் என்னது? பலகீனம் உள்ளதுதான். ஆனா ஆவி, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் எது? ஆமென். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிதாகிட்டே வரணும். ஒரு நாள் ஒரு இமைப்பொழுதிலே மர்வமாகும். இங்க புதிதாக்கப்பட்டு கொண்டே வரும் பொழுது, அந்த ஃபைனல் ஸ்டேஜ், அந்த முழு காரியம் வரும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே மர்வமாகி நாம் ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுடைய வெளிப்புற சரீரம் செத்து போய் உணர்வு இல்லாமல் இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளான மனுஷன், அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்து கொண்டிருந்தது? புதிதாக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஏன்னா வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று, வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டாய். ஓ மணவாட்டியே, உனக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த வார்த்தை தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறது.
அல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு? உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறதா? வருகிறதா இல்லையா? நிச்சயம் அது மாற்றிக்கொண்டே இருக்கும். அதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுபுறப்படும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்குது? புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் கடைசி அடையாளம், தேவன் மனித உருவில் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அதே போன்று நீங்கள் அந்த அடையாளத்தை கண்டு கொண்டீர்களா? ஆபிரகாம் அவரை ஒரு மனித ரூபத்தில் வந்த அவரை, அந்த இறைச்சியை சாப்பிட்டு பாலை குடித்த அவரை அவர் எப்படி அழைத்தான் தெரியுமா? எலோகிம் என்று அழைத்தான். சாதாரண மனிதனாக அழைக்கவில்லை. அவரை என்னவென்று அழைத்தானா? எலோகிம், தன்னில் தானே ஜீவிக்கிறவர். அவர்தான் அந்த எலோகிம் என்று அழைத்தான். ஆமென். ஆனா இந்த கடைசி நாட்களிலே அதே எலோகிம் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அதே எலோகிம் தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அதனால தான் தீர்க்கதரிசியினுடைய செய்தியில் பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேறு யாரும் அல்ல, ஆபிரகாமுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த அதே எலோகிம் தேவன் தான் நம்ம மத்தியில் இறங்கி வந்தார். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஆனால் கடைசி கால செய்தியில் இருக்கிற அநேகருடைய கண்கள் இருளடைந்து போயிருக்கிறது. ஐயா, லவோதிக்கேயா சபையினுடைய கண்கள் தானே இருளடைந்திருக்கு? இல்லைங்க, கடைசி கால செய்தியில் இருக்கிறவருடைய கண்களே கூட தான் இருக்குங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாம் ஒரு அடையாளம் கண்டுபிடித்து எலோகிம்னு சொல்றான். நீங்க என்னடா மேகஸ்தம்பத்தை பார்த்துக்கிட்டு இது ஒரு அடையாளம் பிரதர், இது ஒரு அடையாளம் மாத்திரமே, இது ஒரு அடையாளம் மாத்திரமே. தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தர் தாமே இறங்கி வந்தார். விஞ்ஞானம் அதை புகைப்படம் எடுத்தது, அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்களால் என்னவென்று கண்டுபிடிக்கல. ஆமென். நாம கூட அந்த நேரத்தில் இல்லை. புகைப்படம் எடுத்தாங்களா எடுக்கலையா, உண்மையான இது சரியான புகைப்படம் தானா நமக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு இருந்த விஞ்ஞானிகள் அதை புகைப்படம் எடுத்து அதை ஆராய்ந்து பார்த்து அது இயற்கைக்கு மேம்பட்ட மேகம். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்களால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமென். ஆனோ நாமோ கர்த்தர் அங்கே நின்றார் என்பதை அறிந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அங்கே நின்றார். ஆமென். எந்த செய்தியில்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்லாமல் நான் எதையுமே பேச மாட்டேன். வேணும்னா சொல்லுங்க, கர்த்தர் அங்கே நின்றாருங்கிறது தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க. அப்போ கர்த்தர் அங்கே இருக்கிறார். பாருங்கள், மிக அருமையான ஒரு காரியத்தை அங்கே பார்க்குறோம். கர்த்தர் அங்கே நின்றார்னு சொல்றாரு. ஆனால் விஞ்ஞானிகள் புகைப்படம் எடுத்தவர்கள் அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். அது என்னவென்று அவர்களுக்கு புரியலை. அதே போல சகோதரன் பிரணாமை தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறவர்களுக்கும் புரியலை. அது எப்படி இருக்கு பாருங்க. எங்க அவங்களுக்கும் புரியலை, செய்தியில் இருக்கிறேன்னு சொல்லவங்களுக்கும் புரியலை. அதை யார் என்று அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியல. ஆனால் ஆபிரகாம் அவரை அடையாளம் கண்டுகொண்டு அவரை எலோகிம் என்று அழைத்தான். இன்றைக்கு ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியாக மணவாட்டி அவரை எலோகிம் என்று அழைக்கிறாள். நீ வெறும் அடையாளம் தானே. எனக்கு சென்னையில் இருந்து ஒரு பிரதர் பேசினார், அது ஒரு வெறும் அடையாளம் மட்டும்தான். ஆமென். உங்களால் காண முடியல. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததி அதை அடையாளம் கண்டு கொள்ளும். நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா இல்லையா? நீங்க கடைசி கால செய்தியில் இருங்க, தீர்க்கதரிசி செய்தியில் இருங்க. தீர்க்கதரிசி செய்தி அத்தனை கரைச்சி குடிச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆமென். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததி அவரை அடையாளம் கண்டு கொள்ளும். அவ்வளவுதான். ஆமென். நீங்கள் ஆபிரகாமுடைய வித்தா இல்லையாங்கிறத நீங்க உறுதிப்படுத்த முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அங்கே நின்றார்.
ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆகையால் இந்த சரீரங்களில் நாம் அவரை சந்திக்க முடியாது. தரிசனம் காணலாம். இந்த சரீரத்தில் நாம் என்ன செய்யலாம்? அவரை தரிசிக்க முடியும். எப்பொழுதும் அவரை தரிசிக்க முடியும். அவர் தரிசிக்கவே முடியாது. மணவாளன் இப்பொழுது மணவாட்டிக்குள் பரிபூர்ணமாக வந்து விட்டார் என்ப. மணவாளன் வெளியில் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறார் என்ப. அவரை பார்க்கவே முடியாது என்று ஒரு சொல்லுடைய பிரசங்கம் இருக்கிறது. அவரை பார்க்கலன்னா நான் உயிரோட வாழ்ந்து எதுக்குன்னு நான் கேட்கேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். தலை தங்கமயமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர், விண்ணகராஜனிவர். என் இயேசுவை காண என் உள்ளம் எப்போதும் என்னிலே வாஞ்சிக்குதே. எப்போதவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேன். நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேன். நான் ஒவ்வொரு நாள் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு முகத்தை பார்க்கணுன்னு. பார்க்கவே முடியாதா அப்படின்னா நான் உயிரோடு வந்து பிரயோஜனமே கிடையாது. அவரை பார்க்கணும். அவரை காண வேண்டும் என்ற வாஞ்சையினால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறதுன்னு சொல்றார். யாரை பார்க்கறதுக்கு? சுழல் காற்றை பார்க்கறதுக்கா? ஆமென். யோபு என்ன சொல்றாருங்க? அவரை காண வேண்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை காண வேண்டும் என்று வாஞ்சையினால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது. அவரை பார்க்க வேண்டும். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் சரி, என் சொந்த கண்களினால் அவரை காண்பேன். அது அடையாளம் அல்ல, ரியலி தேவன் மனித உருவில் வருவது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில் பூமியில் மேல் நிற்பார். ஓ மணவாட்டியே, ஆகாயத்தில் அவர் இறங்கி வந்து நின்றார். விஞ்ஞானம் புடைப்படம் எடுத்தது கண்டுபிடிக்க முடியல, செய்தியில் இருக்கிற அநேகர் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஆபிரகாமுடைய ராஜரிக வித்து அதை அடையாளம் கண்டுகொள்ளும். தீர்க்கதரிசி தெளிவா சொல்றார், நீங்க வித்தா இருந்தா அதை அடையாளம் கண்டுகொள்ளுவீங்க. ஆமென். பாருங்க, அவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை யோபுக்கு இருந்தது, நமக்கும் அதுதான் இருக்கிறது. அவரை பார்க்கவே முடியாது பிரதர்னா என்னங்க? அல்லேலூயா. எனக்கு அருமையான கடைசி காலத்தில் வஞ்சகமான போதனைகள் சபையில் மணவாட்டியை வஞ்சிக்கும்படியாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யலாம். ஆனால் மணவாட்டி ஒரு காலம் வஞ்சிக்கப்பட முடியாது. ஆமென். வஞ்சிக்கப்படுவதற்காக மணவாட்டி முன்குறிக்கப்படலை. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏவாள் வஞ்சிக்கப்படுவதற்கென்றே முன்குறிக்கப்பட்டாள். ஏவாள் வஞ்சிக்கப்படுவதற்கென்றே அந்த உருவம் அமைக்கப்பட்டாள். ஆனால் மணவாட்டி வஞ்சிக்கப்படுவதற்கு அல்ல. ஆமென். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் மணவாட்டி ஒரு காலம் வஞ்சிக்கப்படவே முடியாது. நீங்கள் ஒரு ஏவாள் அல்ல. வஞ்சிக்கப்படுகிறது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களில் மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட மணவாட்டி வஞ்சிக்கப்பட முடியவே முடியாது. தீர்க்கதரிசி ஆணித்தரம் அதை சொல்றார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த சரீரங்களில் நாம் அவரை சந்திக்க முடியாது. நாம் திரும்பவும் வாலிப மனிதர்களாகவும் ஸ்திரீகளாகவும் மாற்றப்பட்டாலும் இன்னும் நம்மால் அவரை சந்திக்க முடியாது. ஒரு தொக்கு வைக்கிறார் பாருங்க. இந்த சரீரத்திலிருந்து அவரை பார்க்க முடியாதான். அப்புறம் நம்முடைய சரீரம் வாலிப சரீரமாக, வாலிப பெண்ணாக சரீரமாக மாற்றப்பட்டாலும், வாலிப மனிதர்களாகவும் வாலிப ஸ்திரீகளாகவும் மாற்றப்பட்டாலும் கூட நாம் அவரை சந்திக்க முடியாது. இது என்னடாது? நாம் மறுரூபமாக்கப்பட்டு அல்லது இளமையாக்கப்பட்டு அவரை சந்திக்கலாம்னு சொன்னால் அப்படியே முடியாத. ஏன்னா ஆபிரகாமுடைய நாட்களில், லோத்தி நாட்களில் என்ன நடந்ததோ அதுதானே மனுஷகுமார் வர நாட்களில் நடக்கணும். ஆமென். அப்போ சரீரம் மாற்றப்பட்டால் கூட நாம் அவரை சந்திக்க முடியாதுன்னு தீர்க்கதரிசி தெளிவாக சொல்கிறார்.
அப்படின்னா அங்கே என்னதான் நடக்க வேண்டும் ஐயா? ஆமென். ஏனென்றால் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திக்க வேண்டும். நம்மை திரும்பவும் வாலிப மனிதர்களாகவும் ஸ்திரீகளாகவும் மாற்றுவதல்லாமல் வேற ஏதோ ஒரு காரியம் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். புரியுதா? ஆபிரகாமனுடைய காரியத்தையும் இங்க மணவாட்டியினுடைய காரியத்தை ரெண்டையும் இணைச்சி பேசுறார் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அப்போ அங்கே என்னன்னா, இளமையாக 17 வயதில் திருமணமான அந்த பெண் குழந்தை பெற தகுதியுடைய ஒரு பெண். அப்படிப்பட்ட பெண் பல ஆண்டுகளாக குழந்தை பெற்றெடுக்க முடியலைன்னா மறுபடியும் ஆபிரகாமுடைய சரீரத்தையும் சாராளுடைய சரீரத்தை இளமையாக்கி எல்லா உணர்வுகளும் திரும்ப கொடுக்கப்பட்டாலும் திரும்பவும் அது முடியாதுன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்படின்னா அங்கே என்ன, வேறு ஒரு காரியம் நடைபெற வேண்டும். அதே தான் நமக்கும். இந்த சரீரத்தில் நாம் அவரை சந்திக்க முடியாது. ஆனால் நம்முடைய சரீரம் முதலாவது என்ன செய்யப்பட வேண்டும்? இளமையாக மாற்றப்பட வேண்டும். ஆனால் இளமையாக மாற்றப்பட்டாலும் அவரை சந்திக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல. கொஞ்சம் நுணுக்கமான ஒரு செய்தி தான் பாருங்க. அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நாம் மாற்றப்பட்டு ஆகாயத்தில் அவரை சந்திக்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வருகிற அடுத்த காரியம் கர்த்தராகிய இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்கும்படியான சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலும் நித்திரையாய் இருக்கும் பரிசுத்தவானுடைய சரீர மாற்றமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு காரியம் நடக்கணுங்கிறார். இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறார். ஆபிரகாமுடைய சரீரம் இளமையாக மாற்றப்பட்டது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்முடைய சரீரங்கள் இளமையாக மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, இயேசுவை சந்திப்பதற்கு தேவையான ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்னவாக இருக்கலாம்? அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது என்னன்னா, ஆபிரகாமுடைய குமாரனாக ஈசாக்கு பெண் கொள்ளும்படியாக எலியேசரை அனுப்புகிறான். எலியாசர் துறவுக்கு வரக்கூடிய அந்த பெண்ணை ஜெபத்தின் மூலமாக கண்டுபிடித்து அவளை ஒரு ஒட்டகத்தில் ஏற்றி அழைத்து கொண்டு வருகிறான் ஈசாக்கனுடைய வீட்டை நோக்கி. ஈசாக்கு என்ன செய்கிறான்? சாயங்கால நேரத்திலே அவன் வயல்வெளிக்கு வருகிறான். தன் வீட்டை விட்டு வயல்வெளிக்கு வருகிறான். அதே நேரத்தில் ரெபெக்காள் ஒட்டகத்தின் மேல் ஏறி சென்று கொண்டிருக்கிறாள். பாருங்கள், இப்பொழுது ரெபெக்காள் யாரு? என் எஜமானுக்கு மனைவியாய் இருக்கும்படி உன்னை அழைத்து கொண்டு சொல்கிறேன். ரெபெக்காள் அவனுடைய எஜமானாகிய ஈசாக்குக்கு மனைவிதான். ஆமென். நீர் இந்த மனுஷனோட போகிறாயா? போகிறேன். முழு சம்மதத்தோடு அவர் புறப்பட்டு போகிறார். இங்கே ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஒட்டகம் என்பது தேவனுடைய வல்லமையை குறிக்கின்றது. மிருகம் என்பது என்னவாக இருக்கிறது பிரியமானவர்களே? ஒரு மிருகம் வல்லமையை குறிக்கின்றது. அது வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் மிருகம் என்பதாக காணப்படுகிறது. ஆகையால் மிருகம் என்பது தேவன் ஒரு வல்லமையை குறிக்கிறது. ஆகையால் அந்த வல்லமைதான் ரெபெக்காளை, இளம் வயதுள்ள ரெபெக்காளை சுமந்து கொண்டு செல்வது போல. ஆமென். இந்த ஆபிரகாமுடைய சரீரமும் சாராளுடைய சரீரமும் அது இளமையாக மாற்றப்பட்ட பிற்பாடும் இன்னும் அந்த குழந்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னும் ஏதோ ஒன்று நடக்கணும். ஒரு முறை அப்படித்தான் நடந்தது. ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி கூறினான், ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ ஒரு கன்னி கர்ப்பவதியாகணும் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. ஆனால் சுமார் 700 ஆண்டுகள் கழித்து ஒரு கன்னி, ஒரு இளம் வயதுள்ள ஒரு கன்னி கர்ப்பவதியாகிறாள். அவள் எப்படி கர்ப்பவதி ஆனாள்? கவனிக்கணும். அவர் இளமைதானே, ஆனால் புருஷனை அறியலை. புருஷனை அறியாத அந்த மரியாள் கர்ப்பவதி ஆக முடியாது விஞ்ஞான முறைப்படி. ஏன்னா புருஷனோடு இணையும் பொழுதுதான் அவள் கர்ப்பவதி ஆக முடியும் என்று விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆகையால் மரியாள் கர்ப்பம் அடைவதற்கு
அங்கு என்ன தேவைப்பட்டது என்றால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையானது அவளை நிழலிட்டது. அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையானது என்ன செய்கிறது என்றால் அவளை கர்ப்பமடைய வைக்கிறது. ஆமென். அங்கே என்ன சொல்லுகிறார் தீர்க்கதரிசி, என்ன வழக்கு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நான் புருஷனை அறியவில்லை, உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவி உண்மையில் நிலடும்போது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்படியானால் பிரியமானவர்களே, அங்கு கர்ப்பவதி ஆவதற்காக தேவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், மரியாளுடைய கர்ப்பத்தில் ஒரு ஆணுடைய அந்த அணுவை சிருஷ்டித்தார், ஒரு பெண்ணுடைய கருமுட்டை சிருஷ்டித்தார். இந்த இரண்டுமே அந்த கர்ப்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த ஆணின் ஜீவனையும் இந்த பெண்ணின் கருமுட்டையும் இணைத்து தேவன் அங்கு கருவை உருவாக்கினார் என்று தீர்க்கதரிசி தெளிவாக அதை விளக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அங்கே நடந்தது. அப்ப இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியம் மரியாளுடைய கர்ப்பத்தில் நடந்தது. அங்கு தேவனுடைய வல்லமையானது அந்த ஜீவ அணுவையும் அந்த கருமுட்டையும் சிருஷ்டித்து ஒரு கருவாக உற்பத்தியாகி, ஆமென், அல்லேலூயா, கருவாக உற்பத்தியாக செய்து அது ஒரு சரீரமாக வளர்ச்சி அடைந்து ஒரு குழந்தையாய் அவள் பெறுகிறாள், ஒரு குமாரனை பெறுகிறாள் என்று பார்க்கிறோம். அது என்ன? இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு வல்லமை. சற்று நாம் நினைத்து பார்க்கலாம். அப்படின்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆபிரகாமுடைய சரீரமும் ஆபிரகாமுடைய சாராளுடைய சரீரமும் இளமாய்க்கப்பட்ட பிற்பாடும் இன்னும் அவர்களை குழந்தை கொற்றுக்கொள்ள முடியாது, ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும் சொல்லுகிறாரு. அது என்னவாக இருக்கலாம்? யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. தீர்க்கதரிசி அங்கே இக்கனா வைத்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பாருங்கள் பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய சரீரம் இளமையாக்கப்பட்டது, சாராளுடைய சரீரம் இளமையாக்கப்பட்டது. இரண்டு பேரும் மறுபடியும் தாம்பத்திய வாழ்க்கையில் இன்பம் பெற முடியும், குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய சரீரங்கள் தகுதி பெற்றுவிட்டது. ஆனாலும் இன்னும் அவர்கள் குழந்தை பெற முடியல. இன்னும் இதே முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமானால் அப்பொழுதே பெற்றிருக்கலாமே, ஏன் பெறவில்லை? அப்படியானால் மரியாளுடைய கர்ப்பத்தில் நடந்த ஏதோ ஒரு வல்லமை தான் இங்கு கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதே வல்லமை இங்கு கிரியை செய்ய வேண்டும். ஆமென். அதே தேவனுடைய வல்லமையானது ஆபிரகாமுடைய சரீரத்துக்குள்ளாக சென்று அல்லது சாராளுடைய கர்ப்பத்துக்குள்ளாக சென்று மறுபடியும் ஒரு ஜீவ அணுவையும் ஒரு கருமுட்டையும் சிருஷ்டித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த அற்புதம் நடந்திருக்கும். ஏன்னா சரீர பிரகாரமா அவரால் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. அப்ப ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும்? அது ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அது பிற்காலத்திலே மரியாளுக்கு நடந்தது போலவே ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்க வேண்டும். ஆமென். அதே தேவன் சிருஷ்டிகர்த்தர், அவரால் எதையும் செய்ய முடியும். ஆமென். ஆகையால் அந்த ஜீவ அணுவை அந்த கருமுட்டையும் கூட தேவன் அங்கு சிருஷ்டித்து, ஆமென், கர்ப்பவதி ஆகும்படி தேவன் கிருபை செய்ய முடியும். அது என்ன? அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. ரெபெக்காளை அந்த ஒட்டகமானது சுமந்து செல்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஒட்டகம் என்பது வல்லமையை குறிக்கிறது. பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் இளமையாக மாற்றப்பட்ட பிற்பாடும் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திக்க முடியாதுன்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்படியானால் எது நம்மை சந்திக்க கொண்டு செல்லும்? அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு வல்லமையானது நம்மை இமைப்பொழுதுல மரணமாக்கி கொண்டு செல்லும். புரிகிறதா? அல்லேலூயா. சும்மா அந்நிய பாஷை பேசுறதில்லை, ஆவிலே நடனமாடி உழுகிறது மாத்திரமல்ல, அதெல்லாம் நல்லதுதான். உணர்ச்சி வசத்தில் நாம் செய்வதெல்லாம் நல்லது. ஆனால் பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்மை நாளுக்கு நாள் இளமையாக்கி நம்மை நமக்குள்ளாக சிருஷ்டிக்கும் ஒரு வல்லமை உருவாக வேண்டும். இது சூரிய உதயம் என்ற செய்தியிலே தீர்க்கதரிசி தெளிவா சொல்றார். சிருஷ்டிக்கும் வல்லமையுடைய ஒரு மணவாட்டி தோன்றியாக வேண்டும். ஆமென். நீங்கள் சுகமளித்தல் ஆராதனையில் போதுமான விசுவாசத்தை
இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி சபையில் என் டைம் மெசேஜில் ஹீலிங் மினிஸ்ட்ரி எங்கே போச்சுன்னு கேட்கேன். ஃபாஸ்டிங் பிரேயர் எங்கே போச்சுன்னு கேட்கணும். கடைசி கால செய்தி நாங்கள்லாம் மனவாட்டின்னு சொல்கிறீங்க, உபவாச ஆராதனை எங்கே போச்சது? ஆமென். சுகமளித்தல் ஆராதனை எங்கே போச்சது? ஏன் தீர்க்கதரிசியா மாதம் ஒரு முறை என்ன எங்கெல்லாம் கூட்டம் நடத்துகிற அங்கெல்லாம் ஒரு சுகமளித்தல் ஆராதனை நடத்தித்தானே முடிக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, சுகமளித்தல் ஆராதனைக்கு போதுமான விசுவாசம் இல்லைன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தை பெற முடியாதுன்னு சொல்றார். ஏன்னா இதை விட அது பன்மடங்கு பெரியது. ஆமென். இப்போ நாம் இமைப்பொழுதில் மறுரூபம் ஆவதற்கு பிரியமானவர்களே என்ன தேவையா இருக்கிறது? தேவனுடைய வல்லமை. கடைசியில் அங்கே தான் வைக்கணும். அதான் மிருகம் வல்லமை. அது சரியாக மணவாளனாகிய ஈசாக்கின் இடத்தில் கொண்டு சேர்க்கிறது அல்லவா? ஆமென். அதே போன்றுதான் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அதே அற்புதம் நடந்தது. ஏன்? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாளுக்கும் அதே அற்புதம் நடந்தது. அப்படின்னால் இந்த மணவாட்டிக்கும் இன்றைக்கு அதே அற்புதம் நடக்கணும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்முடைய சரீரமும் இளமையாக மாற்றப்பட்டாலும் கூட அவரை ஆகாயத்தில் சந்திக்க முடியாதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையானது நம்மை மாற்றுகிறது. ஆமென். ஒரு கழுகானது தன்னுடைய 40வது வயதிலே அந்த உடல் சோர்வடைந்து பலனற்று போய் உயரமான ஒரு இடத்துல பாதுகாப்பாக அமர்ந்து கொள்ளுமா. சுமார் 5 அல்லது 6 மாத காலம் அங்கேயே காத்திருக்கும். அந்த காலகட்டத்தில் அது என்ன செய்யுமா? தன்னுடைய ரெக்கையெல்லாம் ஒன்றாக உதிர்த்து எல்லா ரெக்கைகளையும் ஒன்றாக இறகின் சிறகுகளை எல்லாம் உதிர்த்து விடுமா. எல்லாவற்றையும் உதிர்த்து முடிந்த பிற்பாடு தன்னுடைய நீளமான கொக்கி போன்ற அந்த மூக்கை பாறையின் மேல் அப்படியே மோதி அதை உடைத்து கொள்ளும். முற்றிலுமாக அதை உடைத்து கொள்ளும். அதை உடைத்து எல்லாம் முடிந்த பிற்பாடு அந்த வல்லமை, அதாவது இந்த கழுகுக்குள் இருக்கும் அந்த வல்லமையானது சிறகுகள் மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கிறது. மறுபடியும் நீண்ட ரெக்கை வருகிறது. மறுபடியும் அதனுடைய அலகுகள் என்ன செய்கிறது? வளர ஆரம்பிக்கிறது. ஒரு புதிய பலத்தை அது பெற்றுக்கொள்கிறது. இதை பெற்றுக்கொள்வதற்கு சுமார் 6 மாத காலம் அது காத்திருக்குமா. பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு 10 நாட்கள் காத்திருந்தார்கள். இன்னைக்கு பெந்தெகோஸ்தே சபைகளில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வேத பாட வகுப்பு, வெள்ளிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், சனிக்கிழமை உபவாச கூட்டம், இதையெல்லாம் அவர்கள் வைப்பார். காத்திருப்பு கூட்டம்னு ஒரு கூட்டம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த காத்திருத்தல் தேவ சமூகத்திலே கழுகுகளை போல என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டியது. அதைத்தான் பெந்தெகோஸ்தே நாள்களில் காத்திருந்தார்கள். இயேசு சொன்னார், உன்னதத்தில் வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? எருசலேமில் காத்திருங்க. ஆமென். அப்போ இன்னைக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் மணவாட்டிக்கு வேணுங்க. அப்போ தான் அந்த புதிய வல்லமை நம்ம பெற முடியும். தீர்க்கதரிசி தன் வேதாகமத்தை எடுத்துட்டு காட்ட பார்த்து போயிடுவார். 3 நாளாக வீட்டுக்கே வர மாட்டார். ஒரு கோகைக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் இருப்பார். ஆமென். இப்போ உள்ள ஊழியக்காரங்களுக்கு டைம், நோ டைம். ஆமென். இன்னைக்கு என்னல்ல டைம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் டைம் இல்லை? அவங்க வேலைக்கு போக நேரம் ஆயிட்டு, ஏதோ ஒரு காரியத்தை சொந்த வேலையை பார்க்க நேரமாயிட்டு எல்லாம் ஓடி விடுகிறார்கள். காத்திருக்க நேரம் அல்ல. ஊழியக்காரனுடைய வேலை எதுவோ அதை நாம் சரியாக செய்தாலே போதுமானது. நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்பதில்லை, நாம் ஜெபிப்பதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து யோவான் 6ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கடைசியாக பாருங்கள், ஆதியாகமம் யோவான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷத்துக்கு வருவோம். 6ஆம் அதிகாரம் 56 என்று நினைக்கிறேன். பாருங்கள், வாசிக்கலாம். யாராவது வாசிக்கலாம்?
இல்லை அந்த வசனம் இல்லை, வேறு வசனம். உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 86, யோவான் 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆமென். உங்கள் பிதாவாகிய, யாருடைய பிதா? யோவானை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். கண்டான், களி கூர்ந்தான். இயேசு புதிய ஏற்பாட்டில் யோவான் 14:9 சொல்லுகிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இது அடையாளம் அல்ல. இது அடையாளமா? கர்த்தர் தாமே இறங்கி வந்து வானத்தில் நிற்கிறார் என்று சொல்வது எப்படி அடையாளமாகும்? இது அநேகர் இன்னைக்கு கடைசி கால செய்தியில் உள்ளவங்க சொல்றாங்க, பிரதர் அது வெறும் அடையாளம் மாத்திரமே இல்லை, கர்த்தர் தாமே அங்கு நின்றார். கர்த்தர் தாமே திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு 7 முத்திரைகளை உடைத்து அதை தீர்க்கதரிசியின் மூலமாக மணவாட்டிக்கு புசிக்க கொடுக்கிறார். யோவான் அதை வாங்கி புசித்தார். அல்லேலூயா. அந்த செய்தி தான் மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டு வரும். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தை கொண்டு வருகிற செய்தி. சபைகளிலே 7 இடிமுழக்கம் 7 முத்திரைகளின் செய்தியை நீங்கள் சபைகளில் கண்டிப்பாக போதகர்கள் பிரசங்கிக்கணும். ஏன்னா அங்கே தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசம் இருக்கு. திரும்ப திரும்ப அதை பிரசங்கித்தாலும் பரவாயில்ல. ஆமென். பாருங்கள், ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? நீ ஆபிரகாமை எப்படி கண்டதாக கூறுகிறாய்? பாருங்கள், அல்லேலூயா. ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை பார்த்து, இவர் பைத்தியம் பிடித்த ஒரு நபர், பிசாசு பிடித்த ஒருவர் என்றெல்லாம் கூறி அவரை உண்டாக்குறார். ஆனால் இயேசு சொன்னார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருந்தேன் என்றல்ல, இருக்கிறேன் என்று தான் சொன்னார். பாருங்கள், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னவே நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் சொல்றார். இருந்தேன்னு அவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவன் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று அவர் அங்கே சொல்றார். ஆங்கிலத்தில் பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் ஐ ஆம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக இருந்தவர் தான். அதுதான் ஆதியில் இருந்ததும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருந்த அந்த ஜீவ வார்த்தை குறித்து பேசுகிறோம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக இருந்தேன் அல்ல, இருக்கிறேன் என்று தான் அவர் கூறினார். ஒரு காலம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே 2 அல்லது 3 பேரின் நாமத்தினால கூடி இருக்கிறீர்கள், அவர் நடுவில் இருப்பேன் என்று சொன்னீரேன்னு மட்டும் தயவுசெய்து பேசாதீங்க. இருக்கிறேன் என்று தான் அவர் சொன்னாரே தவிர இருப்பேன் என்றும் இருந்தேன் என்றும் அவர் சொல்ல மாட்டார். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நான் இதோடு முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆகையால் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் மோசேயினிடத்தில் பேசும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகையால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளும், அந்த தரிசனம், தேவனுடைய அந்த பரம தரிசனமானது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய மாம்ச பிரகாரமாக சந்ததியாகிய ஈசாக்குக்கு அவர் தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், கிதியோனுக்கு அவர் தரிசனமானார். அல்லேலூயா. அதே போல புதிய ஏற்பாட்டில் மரியாளுக்கு அவர் தரிசனமானார், எம்மாவூர் சீசர்களுக்கு அவர் தரிசனமானார், 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு தரிசனமானார். அப்போ சொன்ன பவுல் சொல்கிறார், அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். அவர் தமஸ்குக்கு போகும் வழியில் திடீரென்று ஒரு ஒளி உண்டாகிறது. அது ஒரு அக்கினியில் இருந்து இயேசு பேசுகிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுது அங்கு பவுல் சொல்கிறான், கர்த்தாவே நீர் யார்? ஏன் அவன் கர்த்தாவேன்னு சொல்கிறான்? தமிழ் பைபிளில் ஆண்டவர்னு போட்டிருக்கோம், ஆனால் ஆங்கிலத்தில் ஓ லார்டு ஹூ ஆர் தோ? கர்த்தாவே நீர் யார்?
ஏன் கர்த்தர்னா அவர் அக்கினி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டார் இருக்கிறார். மோசையோட அக்கினி ஸ்தம்பமாக இருந்தவர் பவுலையும் அக்கினி ஸ்தம்பத்தில் சந்தித்து இந்த கடைசி காலத்திலேயும் அக்கினி ஸ்தம்பமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதுதான் மறுபடியும் அக்கினி ஸ்தம்பமாக அவர் இறங்கி வந்துகிறார். இந்த கடைசி காலத்தின் தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமுடைய காலத்தில் அநேகர் அதை அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை. பாருங்கள், தேவனை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இந்த கடைசி நாட்களிலே எல்லாருக்கும் தரிசனமாகிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஆமென். நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஒன்றை புரிந்து கொள்வோம் பிரியமானவர்களே, சபை என்பது என்ன, மணவாட்டி என்பது என்ன? அவருடைய சரீரம். நாம தலை இல்லை. பைபிள் சொல்லுது எபேசியர் 1:23 சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்துவே தலையானவர். கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக இன்றைக்கு இல்லை, பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்து விட்டார். ஆமென். பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தது யார்? அது கிறிஸ்து தாமே. இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், மீண்டும் வருவேன், நான் உங்களோடு கூட உங்களுக்கு உள்ளாக வாசமாகி இருப்பேன், உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், அதாவது அறிவீர்கள், உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களில் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன். நம்மோடு தான் அவர் இருக்கிறார், எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் வருகிறார் என்றல்ல, ஏற்கனவே அவர் இங்கு தானே இருக்கிறார். அதனால தான் 7ஆம் முத்திரை என்பது என்னவா இருக்கிறது? ஆதியாகமம் முதற்கொண்டு காணப்படுகிறது. இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஆபிரகாமுடைய ராஜரீக வித்தாக இருக்க வேண்டும். அந்த வித்தாக இல்லைன்னா நமக்கு யாருக்குமே புரிய வாய்ப்பில்லை. அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையால் கடைசி நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஏதோ இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு வல்லமை நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமை பாருங்கள். அவருடைய சரீரமும் சாரலுடைய சரீரம் அது இளமையாக மாற்றப்பட்ட பிற்பாடும் அந்த குழந்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியல. காரணம், இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியம் அங்கே நடந்தே ஆக வேண்டும். அது நடந்ததனால் தான் அந்த குமாரன் வருகிறான். அதே போல் நம்முடைய சரீரமானது இப்பொழுது கடைசி அடையாளம் தேவன் மனித சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்தினது போல நமக்கும் வெளிப்படுத்தி விட்டார். ஆமென். அல்லேலூயா. அதே போன்று பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் மறுரூபம் ஆனாலும் சரி, அதாவது இளமையாக மாற்றப்பட்டாலும் சரி, வேறு ஏதோ ஒன்று நடக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் மறுரூபப்படுத்தக்கூடிய தேவனுடைய வல்லமை. தீர்க்கதரிசி ரெண்டு இடத்துல பேசுக, மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை என்று. மறுரூபப்படுத்தக்கூடிய அந்த தேவனுடைய வல்லமையானது நம்மை இமைப்பொழுதில் மறுவாக்கி கொண்டு சொல்லும். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய உள்ளான சரீரம் நாளுக்கு நாள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மணவாட்டி என்பது கிறிஸ்துவின் சரீரம் மாத்திரமே. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாக இருக்கிறீர்கள். இது சரீரம் மாத்திரம்தான். ஆனால் தலை கிறிஸ்து. தலை யாரு? கிறிஸ்து. பாருங்கள், தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? அந்த தலையும் இந்த சரீரமும் ஒன்றாக இணைந்து மறுரூபம் உண்டாகும். ஆமே, நல்ல கவனிங்க. நாம தலை அல்ல, கிறிஸ்து தான் தலை. பவுல் சொல்றாரு, ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. அப்படியாக மணவாளன் இயேசு கிறிஸ்து நமக்கு தலை மாத்திரமே, நாம் வெறும் சரீரமே. அந்த சரீரம் அந்த ஸ்தானத்திலிருந்து நம்ம விலகக்கூடாது. நாமே கிறிஸ்து அல்ல, நாமே இயேசு கிறிஸ்து அல்ல. ஆமென். நாம் சரீரம் மாத்திரமே. ஆனால் அந்த தலை இல்லாத ஒரு சரீரம் அது பிரயோஜனமற்றது. ஆகையால் தலையாகிய கிறிஸ்துவும் சபையாகிய சரீரமாகிய மணவாட்டியை இணையும் பொழுது நாம் இமைப்பொழுதிலும் மர்றமாகிய ஆகத்தில் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.